வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பைபாஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிற பாலாத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்லி பால் செட் மாத்திரம்தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். கரெக்டாக இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பால் செட் மாத்திரம் போட்டு மீன் பிடிக்கக்கூடிய இடம் இது. ஸோ ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு இடம் நல்லா வசதியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ நமக்கு முன்னாடியே 2 பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தூண்டிலில் ஒரு மீன் கிடச்சிருக்கு. பாவம் அவங்க நல்ல ஒரு ரோகு மீன் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபிஷர் மீன் மாட்டியிருக்கு. ஸோ இந்த மீனை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஷோ கேஸ்க்காக வளர்ப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏரியிலையோ குளத்தில் இது மாதிரி விட்டுடுறாங்க. இந்த மழை காலத்தில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடும்போது இது பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து கலந்துடுது. ஸோ இதெல்லாம் இந்த மீனால் ஒரு பயனும் கிடையாது. அதிகபட்சம் இந்த மீனை ஆற்றுலையோ குளத்துலையோ பார்த்தோம்னா நம்ம இதை கிளியர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதால் பெரிய ஆபத்து தான். அவங்க பக்கத்துலேயே தான் நாங்கள் கொஞ்சம் பால் செட் போட்டோம். ஸோ அங்கே டேங்க் ஃபிஷர் மீன் கிடைக்கிறதுனால அங்கேருந்து பால் செட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து இந்த சைடில் நாங்கள் பால் செட் போட்டோம். வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா சரசரன்னு இழுத்துது. சரி, ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரோகு தான் கிடச்சிது, மாட்டியிருக்குன்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா ஓரளவு பெரிய சைஸ் ஒரு ஜிலேபி மாட்டியிருக்கு. ஸோ கேமராமேன் என்னுடைய கசின் சிஸ்டர் பையன்தான். ஸோ ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருந்தார் ரோகு கிடைக்குன்னு. இந்த ரோகு கட்லாலாம் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ப்பு மீன் தான். அது கொஞ்சம் நாளடைவில் மிகப்பெரிய சைஸில் வளரும். ஆனால் இந்த மாதிரி மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மீன்கள். இயற்கையாகவே அது குஞ்சு பொரித்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி மீனெல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன். இது ஜிலேபி தான் மாமா. ஜிலேபி நல்ல சைஸ் இருக்கு. இதுதான் ஜிலேபியாண்ணா? இது பேர் தான் ஜிலேபி. ஜிலேபி கெண்டை. நீங்கள் எடுத்துக்கோங்க.
அது என்ன மீன்லாம் கிடைக்குதுங்க? அது வந்து கட்லா ரோகு அப்படின்னு பெரிய மீன் கிடைக்குன்னு பார்த்தா ஜிலேபி. ஜிலேபியா? ஆமாம். நாங்கள் ஃபிஷிங்கில் இருக்கும்போது ஒருத்தர் கேமரா எடுத்துகிட்டு வந்து அந்த நேச்சர் சீனரியெல்லாம் கொஞ்சம் படம் பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ எங்ககிட்டயே வந்து என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். சில விளக்கங்கள்லாம் கேட்டார். இது என்ன தூண்டில், அப்புறம் இந்த நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க மீனோட பேர் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவரும் கொஞ்சம் நேரம் நாங்கள் ஃபிஷிங் பண்ணுறத கேமராவில் படம் பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஃபிஷிங் முடிச்சுட்டு கிளம்ப டைம் ஆகிடுச்சு. சரி, அவரை மாதிரியே நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு சும்மா அப்படியே கேமரா எடுத்துகிட்டு கிளம்புனோம். பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு கொக்கு பார்த்திங்கன்னா மீனை தேடி இறைய தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தது. சரி, பார்க்க நல்லா இருந்தது, கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தோம். ஓகே, சூரியன் மறையிற நேரம் ஆயிடுச்சு. அதனால் சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே கிளம்பணும். தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.